பேய்பாஸ் வீட்டின் எலெக்ஷன் காரணமாக பேய்பாஸ் வீட்டின் கண்டஸ்டன்ட்ஸ்கள் அனைவரும் சுடுகாட்டில் உள்ள பேய்களிடம் ஓட்டு கேட்டு வாக்கு சேகரிக்கிறார்கள். நம்ம பேச்ச கேக்குறதுக்கு கூட்டம் இருக்குதாட்டுங்க. தோனி அடிப்பாரு சிக்ஸரு, குத்தீஸ்வரன் சாப்பிடுவான் மிக்சரு. என்னப்பா மொக்க டைலாக் போட்டாலும் மொத்தமா கை தட்டுறானுவ. ஒருவேளை நம்ம பேச்சுக்கு எல்லாரும் ஃபேன்ஸ் ஆயிட்டாங்களா? அப்போ இதான் நல்ல சந்தர்ப்பம். இந்த மாதிரி பல டயலாக போட்டு ஓட்ட வாங்கிட வேண்டியதுதான். தண்ணி குடிக்க வேணும் கிளாஸ், நீங்க ஓட்டு போட போற சின்ன கூலிங் கிளாஸ். கால்ல போடுவாங்க செருப்பு, சாப்பாடுல போடுவாங்க பருப்பு. இந்த குத்தீஸ்வரன் கிட்ட காட்டாத நீ வெறுப்பு. நகைக்கடை சேட்டு, இந்த கை தட்டெல்லாம் மாறணும் ஓட்டு. ஆக்கு பாக்கு வெத்தல பாக்கு, இந்த குத்தீஸ்வரன தலைவன் நாக்கு. கலாபட்டியில இருக்கும் காசு, இந்த குத்தீஸ்வரன் சேர்ந்தா மாசு. யப்பா, மூச்சு விடாம டைலாக பேசி மூச்சு வாங்குதுப்பா. இத்தனை பேரு கை தட்டுறத பார்த்தா எனக்கு நிறைய ஓட்டு விழ மாட்டீங்க. யப்பா, என் தங்க குட்டிகளா, உங்க முகத்தை காட்டுங்கப்பா. எத்தனை பேர் எனக்கு ஓட்டு போட போறீங்கன்னு நான் கவுண்ட் பண்ணணும்பா. எல்லாரும் அண்டர் கிரவுண்ட்ல இருந்து அண்டர்டேக்கர் மாதிரி வெளியே வாங்க. கை தட்டுனால கவுண்டிங் தெரியாதுப்பா, வெளியே வாங்க. உங்கள் வெற்றி வேட்பாளர் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறேன். நான் 1 2 3ன்னு சொன்னதும் எல்லாரும் ஜோடியா ஓடி வந்துடணும். ரெடி 1 2 3. வாங்கடா என் சிங்க குட்டிகளா. ஹலோ ஏபா, பேய் பாஸ் பெருச்சாலிக்கு ஓட்டு இருக்காபா? 23ஆம் நாள் இரவு 8 மணி. பேய்பாஸ் வீட்டின் கண்டஸ்டன்ட்ஸ்கள் அனைவரும் வெகு தீவிரமாக தேர்தல் பணியினை செய்து கொண்டிருக்கிறார்கள். நான் மட்டும் பேய்பாஸ் வீட்டோட தலைவி ஆனனா, அந்த ஆப்பிரிக்கா காட்டு யானை மாதிரி இருக்கிற அந்த லட்டு ஆண்டிய பேய்களான உங்ககிட்ட பரிசா கொடுப்பேன். பேய்கள் சகோதரிகளே, உங்களுக்கு அந்த தூய சக்தியான லட்டு ஆண்டி வேணுமா, இல்ல தீய சக்தியான இந்த பன்மேல் ஈ வேணுமா? அடடடடா, மண்டைய பிச்சுக்குதே. என்ன டைலாக பேசி பேய்களை கவர் பண்றதுன்னே தெரியலையே. இங்க இருக்கிறதுலயே இன்டெலிஜென்ட்டான நானே இப்படி யோசிச்சுட்டு இருக்கிறேன்.
அப்போ மற்ற கண்டஸ்டன்ஸ்கெல்லாம் பேயை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு என்ன பிளான் போடுவாங்க? என்ன பண்றாங்கன்னு போய் பாப்போம். ஐயா, என்ன கன்றாவி இது? சுவாமி மறைந்திருந்து பார்க்கும் அட கடவுளே, என்னது இது? காட்டு யானை கட்டல் மேல ஏறி டான்ஸ் ஆடுது. ஆடாமல் ஆடுகிறேன், பாடாமல் பாடுகிறேன், ஆண்டவனை தேடுகிறேன், வா வா வா. அட கன்றாவிய, இந்த டான்ஸ மட்டும் பேய் பார்த்துச்சுன்னா செருப்பே போடாத பேய் கூட செருப்பு கடைக்கு போய் செருப்பை வாங்கி சாணியில முக்கி அடிக்கும். கரகம் எடுத்து ஆடி வந்தோம் பேயம்மா, கொஞ்சம் ஓட்ட போடுங்கம்மா, நான் தலைவி ஆகணுமா. இந்த கன்றாவி டான்ஸ நாம பார்த்தோம்னா தலை வலிச்சு மயக்கம் போட்டு விழுந்துருவோம். மத்தவங்கள என்ன பண்றாங்கன்னு போய் பாப்போம். யாரிடம் கேட்க வந்தாய் ஓட்டு? எங்களுடன் வயலுக்கு வந்தாயா, நெல் விதைத்தாயா, அங்கே கொஞ்சி விளையாடும் எங்குல பெண்களிடம் மஞ்சள் அரைத்து பணி புரிந்தாயா? மாமானா மச்சானா, மானங்கெட்டவனே. அட காமெடி பீஸு, ஓட்டு கேட்க சொன்னா கட்ட பொம்மை டயலாக பேசிட்டு இருக்கிறான். இவெல்லாம் கட்டாயம் ஜெயிக்க மாட்டான், நமக்கு ஜாலி தான். அந்த குடிகார பயலுக எங்க இருக்கானுவ? சரியா சொன்னியண்ணே. அடுத்தது ஆஹா, என்ன 3 பேரும் குரூப்பா உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்றாங்க. ஒருவேளை ஜெயிச்சிருவாங்களோ? அப்படி என்னத்தை டிஸ்கஸ் பண்றானுங்க? தில்லானா தில்லானா நான் திட்டுகின்ற தேனா நா நா நா. நாலிருந்து பாட்டு பாடணுமால? நாளை 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 என்று இன்றை இழக்காதே, நீ இன்றை இழக்காதே, இன்றை இழக்காதே. தேள பாட்டு பாடணுமோ? தேவுடா தேவுடா ஏழுமலை தேவுடா. அட பாவிகளா, ஏதோ பயங்கரமா பிளான் போடுறாங்கன்னு பார்த்தா கும்பலா உட்காந்து பாட்டு போட்டி விளையாடிட்டு இருக்கானுங்க. எல்லா கண்டஸ்டன்ஸ்களும் டம்மி பீஸா இருக்கானுங்க. நம்ம தான் கண்டிப்பா டைட்டில் வின்னரு. பேய் பாஸ், எதுக்கு அலாரம் அடிக்கிறிய? ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரும் வண்டியை எடுத்துட்டு பிரச்சாரம் பண்ண போகலாம். ஓட்டு கேட்க கிளம்பலாமா? வாங்க வாங்க. நானும் போறேன். என்ன இடம் இது? இந்த இடத்துக்கு ஏற்கனவே வந்த மாதிரில இருக்கு. இங்க என்ன இருக்குன்னு தெரியலையே. அம்மாடி, இந்த இடமா? அட கடவுளே! இதுகெல்லாம் அந்த குட்டி பத்திரகாளிக தானே? இதுகெல்லாம் இன்னும் அழியலையா? ஃப்ரிட்ஜில் வைக்கிற முட்டையே 2 நாள்ல கெட்டு போயிருது. இவளுக மட்டும் முட்டை ஓட்டுக்குள்ள உட்கார்ந்து அம்புட்டு நேரம் எப்படி இருக்காளுவ? எம்மாடி! அம்மாடி, பேய் நீயா? ஆடு கரெக்டா தானா வந்து மாட்டிக்கிச்சு.
அடியே கனவுக்குள்ள புகுந்து உன் புருஷனையா காப்பாத்துன, இப்போ என்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறேன்னு பாப்போம். ஏய்! எனக்கு என்னாச்சு? ஏன் என்னால ஒண்ணும் செய்ய முடியல? பேய் பாஸ் வீட்டின் எலெக்ஷன் முடியும் வரை பேய் பாஸ் எலெக்ஷனில் கலந்து கொள்ளவிருக்கும் வேட்பாளர்களை யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது. அட ஆமாமா, இந்த ஆண்டி வேட்பாளரா நிக்கிறேன். இதோ இந்த லட்டு தான் என்ற சின்னம். இந்த லட்டு சின்னத்துக்கு மறக்காம ஓட்டு போட்டுருங்க. அடியே காண்டா முருகன், நான் எதுக்கடி உனக்கு ஓட்டு போடணும்? அடியே உன்னை அழிக்கணும்னு நான் காத்துக்கிட்டு இருக்கேன். நீ என்னடான்னா உன்னை தலைவியாக்குன்னு எலெக்ஷன்ல ஜெயிக்க வைக்க ஓட்டு என்கிட்டயே கேட்கிறியா? ஆஹா, அதெல்லாம் முடியாது. நீங்க லட்டு சின்னத்துக்கு தான் ஓட்டு போட்டாகணும். இந்த பாட நான் இங்கேயே வச்சிட்டு போறேன். மறக்காம லட்டு சின்னத்துக்கு போட்டுருங்க. லட்டு சின்னமா? எங்க வந்து யாருக்கிட்ட ஓட்டு கேக்குறா? யாருடா இது ஈபோர்ட தூக்கி வாய்க்குள்ள விட்டுட்டு இருக்கிறது? நான் தான், ஈ பன்மேல் ஈ. என்னம்மா கண்ணு, என்ன ஞாபகம் இருக்கா? ஏய் ஏய், நீயா? நீ நீ ஏய் குட்டி பத்திரக்காளிகளா? அப்படிதான், எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து அவளை வெளியில தள்ளி விடுங்க. ஏய், அந்த கோல போட்டியில நீ எங்களுக்கு உதவி செஞ்சவதானே? அப்பாடி, என்ன ஞாபகம் வச்சிருக்கியா? என்ன மறந்துட்டியோன்னு நினைச்சேன். எதிரிக்கு எதிரி நண்பன்னு சொல்லுவாவ. அதனால அந்த லட்டு ஆன்ட்டிய ஒளிச்சு கட்டணும்னா நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்தாகணும். அவ மட்டும் பேய் பாஸ் வீட்டோட லீடர் ஆயிட்டான்னா பிறகு அவளை நெருங்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால வர்ற இந்த பேய் பாஸ் எலெக்ஷன்ல இந்த ஈ சின்னத்துக்கு ஓட்டு போட்டு என்னை எப்படியாச்சும் இந்த பேய் பாஸ் வீட்டோட லீடர் ஆக்க ஹெல்ப் பண்ணு. ஒருவேளை நான் ஜெயிச்சு லீடர் ஆயிட்டேன்னா என்னோட லீடர் பதவியை வச்சு அந்த லட்டு ஆன்ட்டிய உன்கிட்ட ஒப்படைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. ஐடியா நல்லா இருக்குது. அப்படின்னா உன்னை ஜெயிக்க வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. நீ மட்டும் ஓட்டு போட்டா பத்தாது, நீ பாக்குற எல்லா பேய்களையும் இந்த ஈ சின்னத்துக்கு ஓட்டு போட சொல்லு. ஓகேவா? கள்ள ஓட்டு போட்டாலும் பரவாயில்ல, இந்த பேய் பாஸ் எலெக்ஷன்ல நான் தான் ஜெயிச்சாகணும். குறுக்கு வழியில் வாழ்வு தேடிடும் குருட்டு உலகமடா, இது கொள்ளையடிப்பதில் வல்லமை காட்டும் திருட்டு உலகமடா. தண்ணி தெரிந்து நடந்து கொள்ளடா.